சென்னை ஓட்டேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக பாரதிய ஜனதா கட்சியில் வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தகர் அணி மாவட்ட செயலாளர் குணசேகரன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? ஓட்டேரி பகுதியில் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து தலைமைச் செயலர் காலனி, அயனாவரம், ஓட்டேரி போன்ற பகுதியில் விற்பனை செய்ததாக பிஜேபியின் வர்த்தகர் அணி மாவட்ட செயலர் குணசேகரன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஓட்டேரி குன்னூர் சாலையில நேற்று 3 நபர்களை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்ததாகவும் அவர்களை சோதனை செய்ததில் அவரிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதும் தெரியவந்தது. மேலும் பிடிப்பட்ட 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் ஓட்டேரி SSR புரம் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பதும், அதே பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்கிற கொண்டாரம், அதே போல புரட்சவாக்கம் பகுதியை சேர்ந்த கோகுல் குமார் 3 பேரும் என்பதும் தெரியவந்தது. இவர்கள் 3 பேர் மீது 2 குற்ற வழக்கு நிலுவையில் இருப்பதும், அரவிந்த் மீது 3 குற்ற வழக்குகளும், குணசேகரன் மீது 6 குற்ற வழக்குகளும், அதேமாதிரி குணசேகரன் ஓட்டேரி காவலத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருப்பதும் தெரியவந்திருக்கிறது. மேலும் குணசேகரன் பாரதிய ஜனதா கட்சியில வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி மாவட்ட செயலராக உள்ளதாகவும், குணசேகரன் ஓட்டேரி பகுதியில் கஞ்சா விற்பனை ஈடுபட்டதால் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கினார்கள். பின்பு ஓட்டேரி ஏரியாவில் இருந்து தலைமை செயலர் ஏரியாவில் தனது கஞ்சா பிசினஸை அவர் தொடர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனது ஆட்களை வைத்து ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி சிறு சிறு பொருட்களாக ஓட்டேரி தலைமை செயலர் காலனி போன்ற பகுதிகளில் அவர் விற்பனை செய்ததும் தெரியவந்திருக்கிறது. தற்போது அவரிடம் 3 நபர்கள் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.